கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலமோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வீட்டை, நம்முடைய வாசலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் வாழணும் அப்படின்னு எல்லா மனுஷிகளுடைய ஆசையும் அதுதான். எல்லா குடும்ப தலைவர்களும் என்ன நினைப்பாங்க, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தவறு இல்லை, தப்பு கிடையாது. ஏன்னா இது இயல்பு, மனித இயல்பு. நாம் ஒரு முறை தான் பிறக்க போகிறோம் இந்த உலகத்தில். நாம் மறித்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதனதன் காலத்தில், அதனதன் நேரத்தில், அதனுடைய பயன்களை அடைந்து சரியான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நம்முடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நாம் நினைப்போம். அது தவறில்லை. ஆனால் சில நேரங்களில் நாம் ரொம்ப சோதிக்கப்படுவதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் சரியான பிரச்சனைகள் வர்றதாகவும் நம்ம உணர்றோம். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி நாம் உணர்றோம். வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. இன்னைக்கு கடவுளுடைய சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுள் நம்மளை நேரடியாக சபிக்கிறாரா, இப்படியெல்லாம் நீ இருக்கணும், நாசமாக போயிடணும், அழிஞ்சு போயிடணும் அப்படியெல்லாம் சபிக்கிறாரா அப்படின்னா இல்லை. கடவுளுடைய சாபம்னா என்னன்னா, இந்தந்த மாதிரி செய்யக்கூடிய மனிதன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாவத்தை செய்கிறானோ ஒரு மனிதன், அந்த பாவத்திற்கேற்ற பலன் இதுதான் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இப்போ வேறொரு மனுஷனுக்கு நாம தவறு செய்யறோம் வைங்கள, ஒரு மனிதன் அநியாயமா ஒரு மனுஷனை நம்மால பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கலேன், அவன் நமக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மனம் நொந்து அடி வயிற்றிலிருந்து நமக்கு சாபம் விடுவான். நம்மளே கூட சில நேரத்தில் நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நீங்களாம் உங்களை கடவுளே பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய சாபத்திற்குரிய வார்த்தை தெரியும். அதுதான் சாபம். அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது நாம் உணராமல் சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். அன்பானவர்களே, நல்லா சிந்திக்கணும். நம்முடைய வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும், எந்த விதமான நல்ல காரியமும், எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கலை, எதெடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, எந்த விதமான ஒரு காரியத்திற்காக நாம் முன்வைத்தாலும் அந்த காரியம் நிறைவேற மாட்டேங்குது, தொழில் செஞ்சால் நஷ்டம், வியாபாரம் பண்ணுனா நஷ்டம், வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்குமானால் அங்கே சாபம் இருக்குதுன்னா. அப்புறம் கடுமையான கடன் பிரச்சனை, கடன் வாங்கி 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 கடனால அவதிப்படுறது, அப்புறம் வியாதியினால் அவதிப்படுறது, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்குமானால் அது கடவுளுடைய சாபம் அங்கே இருக்கிறது. இந்த சாபம் கடவுள் நேரடியாக கொடுக்கறது இல்லை, நம்மால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்கள் ஒரு பாவம் அறியாம நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்றது, நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாராருக்கெல்லாம் என்னென்ன ஒரு துரோகம் பண்ண முடியுமோ அதை பண்றது, மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நாம பறிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறதுனால தான் நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட சாபம் இருக்கு. அப்போ நம்ம அதையெல்லாம் யோசிக்கணும். ஏன், எதனால இப்படி நடந்துச்சு, ஏன் இப்போ சகையு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். இப்போ அவனுடைய வீட்டில் ரட்சிப்பு இல்லை, சாபம் தான் இருந்துச்சு.
அவன் வீட்டில் ரட்சிப்பு கிடையாது, சால்வேஷன் கிடையாது. அவன் மீட்கப்படலை, அவன் ஆசீர்வதிக்கப்படலை. இயேசுவை பார்க்கறதுக்காக போறான். அவன் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இயேசு எப்படி இருப்பாரோன்னு பார்க்கறதுக்காகத்தான் போறான். அப்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, நீ வா, நான் இன்னைக்கு அவன் வீட்டில் தங்குறேன்னு கூப்பிடுறாரு. அப்ப அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய தூரத்துக்குள்ள அவன் வீட்டுக்குள்ள போகல. போற வழியிலேயே அவன் என்ன கேட்கிறான், ஆண்டவரே, நான் ஒருவனிடத்துல அநியாயமாய் நான் வாங்கியிருந்தா அதை நான் திருப்பி கொடுத்துறேன். என்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தானா அவனுக்கு நாளத்தனையா கொடுத்துறேன்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த பாவத்தை, தன்னிடத்தில் இருந்த துன்மார்க்கத்தனத்தை அவன் தேவ சமூகத்துல சொல்லிட்டான். சொல்லிட்டு இனிமே நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னா, அப்ப சொல்றார் ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப கடவுள் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நம்ம வீடும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்மிடத்துல இருக்கக்கூடிய துன்மார்க்கத்தனத்தை நாம விட்டு ஒழிக்கணும். நம்மிடத்துல இருக்கிற அக்கிரமத்தை நாம விட்டு ஒழிக்கணும். வாய்ப்பு அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது கடுமையான அதிவேகமான காலம். எந்த நிமிஷத்துல எது நடக்கும் அப்படின்னு யாருனாலையும் நிர்ணயிக்க முடியாது. அப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா மறுபடியும் வீட்டுக்கு வர்றது கடவுளோட கிருபை தான். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது கர்த்தரோட ஒப்புரவாயிருங்க. எப்ப எந்த நேரம் கிடைச்சாலும் சரி, நமக்கு எப்ப நம்ம செஞ்சது தப்புன்னு நம்ம உணர்றோமோ அப்பவே ஆண்டவரோட சமூகத்துல நம்ம ஒப்புரவாகிறோம்னு அர்த்தம். அப்ப சாபம் நம்ம வீட்டை விட்டு ஓடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் பாரம்பரியமாக செய்திருக்கிற அந்த பாவத்தை விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி செய்யறாரு. அவரு அங்கி போடுவார், ஆனா கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறார், கடுமையான வேதனை, வியாதி, அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த காணிக்கைக்கு வரக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணி கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, அக்கிரமமான காரியத்தை திருச்சபையில செஞ்சிருக்கிறாங்க. அந்த சாபம் அவங்க வீட்டுல படுத்திருக்கு. சரி, இப்ப அதுல இருந்து நம்ம எப்ப விடுதலை ஆகுறது அப்படின்னா, அந்த மகனானவன் தன்னுடைய பெற்றோர்களுக்காக அவங்க செஞ்சிருக்கிற அந்த தவறை உணர்ந்து, அவங்க இல்லை இறந்துட்டாங்க, ஆனா அவர்கள் வைத்து போயிருக்கிற சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்கள் செய்திருக்கிற தவறுக்காக ஆண்டவரோட சமூகத்தில் அவங்க ஒப்புரவாகி கடவுளிடத்திலிருந்து எடுத்த அந்த விஷயத்தை மீண்டும் கடவுளிடத்துக்கே கொண்டு போய் ஒப்படைக்கும். திருச்சபையிலிருந்து எடுத்த அந்த விஷயத்தை மறுபடியும் திருச்சபைக்கே கொண்டு போய் ஒப்படைக்கிறப்போ நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கத்தனம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அநீதி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவம் அவர்களுடைய வீட்டை விட்டு ஒளிஞ்சுடும். அப்ப சாபம் அந்த வீட்டுல தங்கி இருக்காது. எத்தனை பேர், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா வேலை செஞ்சு நான் கொண்டு வந்து காணிக்கை போட்டேன், என்னுடைய காணிக்கையை எடுத்து இப்படி அநியாயமா செலவு பண்றாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க, மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் எத்தனையோ பேருடைய மனக்குமுறல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சாபமாக மாறும். அன்பானவர்களே, தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, நாம எல்லோருமே கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். கடவுள் நம்மை மனமுகந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கணும். நம்மிடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கடவுளிடத்துல ஒப்படைச்சிட்டு நாம கடவுள், ஏன்னா இந்த உலகத்துல நாம வாழப்போகிறது ரொம்ப சொற்ப காலங்கள் தான். அப்ப அந்த வாழ்கிற காலத்துல நாம உயிர்த்தெழுதற்கு பாத்திரவான்களா இல்லையா அப்படிங்கிறது அது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே நான் கடவுளுடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கூட நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அப்ப துன்மார்க்கத்தனத்தை நம்ம விடலைன்னா நம்ம வீட்டுல சாபம் படுத்துரும். எந்த ஒரு விஷயமும் நிறைவேறாது, எந்த ஒரு சமாதானமும் இருக்காது, எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது. சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், பயங்கரமான கடன் தொல்லை, வியாதி, இதுதான் நிறைஞ்சிருக்கு. அதனால அன்பானவர்களே, எது நம்மை பாவத்திற்குள்ளாக தள்ளுகிறதோ,
எது நம்மை துன்மார்க்கத்தனத்திற்குள்ளாக தள்ளி இருக்கிறதோ அதை விட்டு ஒழிச்சிட்டு, எப்படி சகேயு வாய்ப்பு கிடைக்கிறப்போ தன்னை காப்பாற்றி கொண்டாரோ, அதுபோல நாமும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது எல்லா விஷயத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு குறைஞ்சபட்ச நீதிமான்களாவது, குறைஞ்சபட்சம் நன்மை செய்கிறவர்களாவது, குறைஞ்சபட்சம் கடவுளுக்கு பயப்படுறவர்களாக நம்ம வாழ்றப்போ நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கி சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவே இருக்கு. வியாதியும் கடனும் உங்கள் வீட்டை விட்டு ஓடும். ஏன்னா நம்ம துன்மார்க்கத்தனம் பண்ணலன்னா கடுமையா உழைப்போம். கடுமையா உழைச்சா நிறைய சம்பாதிப்போம். நிறைய சம்பாதிச்சா நல்லா சேமிப்போம். நல்லா சேமிச்சோன்னு இல்லை, நம்ம வீட்டுல கஷ்டமே இருக்கு. அன்பானவர்களே, கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளின் இந்த வார்த்தைக்காகவும் நன்றி. ஆண்டவரே, நீதிமொழிகளிலே நீ சொன்னது போல துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் தங்கி இருக்கும், நீதிமான்களுடைய வாசற்படியையோ நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாசற்படியையும் நீர் ஆசீர்வதி, எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எங்கள் துன்மார்க்கத்தனத்தை விட்டு விலகி சாபத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை பின்பற்றி வாழ நீர் எங்களுக்கு ஞானத்தை தார். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டு இருக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.